போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் பாடப்படலை, எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் முதலமைச்சரும் சபாநாயகரும் அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டி வெளிநடப்பு செய்தார் ஆளுநர். இன்றைக்கி எக்ஸ் பக்கத்தில் ஆளுநர் மாளிகை ஒரு பதிவு போட்டிருக்கு. இந்த சம்பவம்லாம் குறிப்பிட்டு இத்தகைய ஆணவம் நல்லதல்ல அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் மாளிகையிலிருந்து சொல்லப்பட்ட இந்த கருத்து என்பது எந்த விதத்திலும் எந்த நோக்கத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் எண்ணி பார்த்தோம்னா மிக மிக ஒரு அறியாமை இருக்கணும், இல்லை எதையாவது ஒன்று சொல்லணுமேன்னு இருக்கணும். முதல்வரனுடைய கருத்தை சட்டபூர்வமாக மறுக்கருத்துக்கு எதிர்கருத்துக்கு தெரியாதவன் எழுதி கொடுத்ததா இருக்கணும். எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருக்கார். இந்த ஆளுநர் எதுக்காக சிறுபிள்ளைத்தனம் சொன்னாரு? இந்த ஆளுநர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 2021 பொறுப்பை ஏற்றுக்கிட்டு 2022 ஆளுநர் உரை முழுமையாக படிக்கிறார். அதுக்கு பிறகு வந்த 3 ஆண்டுகள்ல பாதியிலே ஏஞ்சி ஓடுறது, அதுல இருக்கிற எழுத்தை மாத்தி படிக்கிறது, இப்படி ஒண்ணு முரண்பாடாக எல்லா வகையிலையும் செய்யறது. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல். ஏன் நீ முதல்ல எடுத்தோன்னு ஒழுங்கா படிச்சு இல்ல? அன்னைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து தான், அன்னைக்கும் படிச்சு முடிச்ச உடனே தேசிய கீதம் தான். நீ ஒழுங்கா தானே இருந்த. அது என்ன 2022க்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தது? இந்த மாற்றம் வந்ததற்கு என்ன காரணம்? சிறுபிள்ளைத்தனமாக அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடாத அப்படின்ற ஒரு கருத்தை அங்க அழகாக நாகரிகமாக பதிவு செய்தார். இன்னும் கூட சொல்லணும்னா, ஆளுநர் இப்ப கூட இறங்கின உடனே தேசிய கீதம், நாட்டுப்பண், அதுதான் பேண்ட் வாத்தியத்தோட வாசிச்சு அவரை உள்ள அழைச்சின்னு போறாங்க. அந்த அளவிற்கு தேசிய கீதத்தை முதல் எடுத்தோன்னு வரவேற்பிற்கே பயன்படுத்தியது நம்முடைய மாண்புமிகு முதல்வர். அது அரசினுடைய மரபு. அந்த மரபின்படி தான் போய் பார்த்தார். இந்த ஆளு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற பிரிவுகளில் சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் எந்த உரையை தயாரிச்சு கொடுக்குதோ அந்த உரைய ஃபுல்லா ஒழுங்கா அப்படியே படிக்க வேண்டியதுதான் ஆளுநருடைய வேலை. நீ உனக்கு இந்த அரசாங்கம் என்பது ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இன்னும் கூட சொல்லணும்னா, இந்த RSS ரவி, நான் RSS ரவின்றது இவரு பதவி காலமும் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு RSS இதை முழுமையா தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு மறுபடியும் அலோவ் பண்ணியிருக்கானுங்களாம், சொல்லியிருக்கானுங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். இவர் உள்ள உட்காருவாரு, பாதியிலேயே ஏஞ்சி ஓடுவாரு. ஓடும்போது என்னன்னா, தேசிய கீதம் போடுகின்ற நேரத்துல போன முறை சட்டமன்றத்தை விட்டு எழுச்சி ஓடின. அப்ப தேசிய கீதத்தை அவமானப்படுத்தியது யார்? இந்த RSS ரவி தான். அதை போல சொல்லி இருக்கிறத விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் படிச்சது யாரு? இந்த ரவி தான். ஆக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயமான ஒரு பவரை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இதுவரைக்கும் யாருமே செய்யாத வேலையை செஞ்சுட்டு இருக்க. இவ்வளவு நாள் நான் வேண்டுமென்றால் இன்றைக்கு வந்திருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் 100 வயதை கடந்தது. இப்படிப்பட்ட சட்டமன்றத்தின் இந்த மரபை கொஞ்சம் கூட மதிக்காம செஞ்சுக்கிட்டு போறிய, இது தப்பு இல்லையான்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் வந்திருக்கு இப்ப தகவல். அதையும் இவருக்கு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேசிய கீதம்னு நம்ம முதல்வரை பார்த்து சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆளுநரை அழைப்பது மரபுப்படி நேரடியாக போய் ஸ்பீக்கர் கூப்பிடுறார். இங்கேயும் உங்களை அழைத்து கொண்டு போய் தேசிய கீதத்தோடு அழைத்து போய் உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் நல்ல விதமா செய்கிற நம்முடைய முதல்வரை போய் நாகரிக குறைவாக இந்த ஆளுநர் அறிக்கை, ஆளுநர் மாளிகையிலேருந்து வருகின்ற இந்த அறிக்கை இருக்கின்றது என்னுடைய குற்றச்சாட்டாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆளுநருக்கு ஒண்ணு தெரியல. ஏன் மதுரையில தான், மதுரை எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை, எங்களுடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை முதல்வர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் கூட போன தேர்தலில்
ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டே நாடு முழுக்க எல்லாத்தையும் சொன்னார். பாத்தீங்களா, எய்ம்ஸ் அடிக்கல் போட்டுட்டு இன்னும் கட்ட கூட இல்லைன்னு. அந்த எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்தாரு பிரைம் மினிஸ்டர். பெரிய மேடை போட்டு விழா. அப்ப அன்றைய ஆளுநர், அதை போல அன்றைய முதலமைச்சராக இருந்த எடுபிடி, இந்த எடுபிடி இதெல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடல, தேசிய கீதமும் பாடல. இந்த RSS ரவியினுடைய தலைவன் மோடி பிரைம் மினிஸ்டராக கலந்துகிட்ட நிகழ்ச்சி அது. எதையும் செய்யல. அப்பயும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான் வழக்கு போட்டது. வழக்கு போடும்போது அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து மதுரை உயர் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? எந்த இடத்திலும் தேசிய கீதம் இப்படித்தான் இந்த நேரத்தில் தான் போடணும்னு எங்கேயும் கட்டாயம் கிடையாது, கட்டாயப்படுத்தல. ஆனால் தேசிய கீதம் பாடுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். அதனால இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த மனு தூக்கி போட்டாங்க. எதுக்காக சொல்றோம்னா, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. நீ உன் தலைவன் மோடி தேசிய கீதம்லாம் என்னன்னு கண்டுக்காத மாதிரி தூக்கி போட்டு போறாரு. நீ என்னன்னா தேசிய கீதம் நடக்கும்போது பாதியிலேயே ஓடுற. எங்க தலைவர் தான் முறையாக அந்த தேசிய கீதத்தை மரியாதை கொடுத்து அட்டென்ஷன்ல நிப்பாரு. நீங்க பாருங்க, அவரை நல்லா கவனிச்சு பாருங்க. அட்டென்ஷன்ல நிப்பார். அவருக்கு தெரியும் அந்த ஒரு மரியாதை எப்படி செய்யணும்னு. இப்படி இருக்கிற நிலையில இவர்கள் பேசுவது என்பதெல்லாம் வெறும் அந்த கயிறு திரிக்கிற வேலை. மேலும் மேலும் தமிழ்நாட்டுல எதையாவது குழப்பத்தை உண்டாக்கணும், எதையாவது பேசணும்னு சொல்றாங்களே தவிர அதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. மேலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இந்த கவர்னரை விரட்டி அடிக்கின்ற வேளையில் மக்களே திரண்டு எழுவார்கள் என்பதை இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். புதிய கல்விக் கொள்கை பத்தி பலருக்கு விழிப்புணர்வு இல்லை, புரிதல் இல்லை. மாநிலங்கள்ல கல்வி மோசமா இருக்கு அப்படிங்கிறாரு ஆளுநர். குருகுல கல்வியில ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்துரையாடல் இருந்தது, அப்ப நல்ல புரிதல் ஏற்பட்டது அப்படிங்கிறார். அதாவது மறுபடியும் நானு தெளிவா சொல்ல விரும்புறது, ரவியை எதுக்கு நம்ம RSS ரவின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு தான். அது என்ன குருகுல கல்வி? இப்ப இருக்கிற கல்விக்கு என்ன கேடு வந்தது? இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்திலும் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை என்பது முதன்மையாக இருக்கிறது மட்டும் இல்ல, உலக அளவில தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லா பணிகளிலும் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறது எல்லாருமே பார்க்கிறோம், எல்லாருக்குமே தெரியுது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த கல்வியை மாத்திட்டு குருகுல கல்வி, அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? 1938க்கு பிறகு இந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனே குலக்கல்வி திட்டத்தை குருக்கல்வி திட்டம் போல ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து போராடியது தந்தை பெரியார். தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை செய்து அவர் பின்னணியில திராவிட பேரியக்க உணர்வாளர்கள் எல்லாம் எழுந்து போராட்டம் பண்ணி அதை நீக்கணும். ஏன் நீக்கணும்? அன்னைக்கு ஐயா அவர்கள் போராடாம இது மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு ஐயாவை விமர்சனம் சென்ற மடையனுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது? அவர் போராடி நமக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. ஐயா அவர்கள் அன்னைக்கு போராடி அதை தள்ளினார். அதுதான் இன்னைக்கு மீண்டும் வேறு வேஷம் போட்டுக்கிட்டு வருது. புதிய கல்விக் கொள்கை போய் படி ரவி, என்ன வருது? எங்க நாட்டுக்கு தேவையா? எங்க மாநிலத்துக்கு சமஸ்கிருதத்திற்கு முழுமை அதுல இருக்கு. முதல் மொழியாக நீங்க எடுத்துக்க வேணும். சமஸ்கிருதம் படிக்கணுமா? சமஸ்கிருதம் படிச்சாதான் டாக்டருக்கு அப்ளிகேஷன் போடணும்னு சொன்ன இந்த பிஜேபி காரனுங்க அதை உடைத்து தூளாக்கியது நீதி கட்சி, பெரியாரின் திராவிட இயக்கம். உடைச்சோம். இன்னைக்கு மறுபடியும் அந்த குழு கல்வியில அடுத்து இன்னொன்னு செய்யலாம் பாருங்க. இதை விட கொடுமை என்ன இருக்கும்? அதாவது பிள்ளைகளுடைய படிப்பு 3வது 8வது 10வது 11வதுலாம் இடைநின்றல். இப்ப இடைநின்றலே இல்ல. அதுக்கு பிறகு என்ன சொல்றான் அவன்? அதற்கு பிறகு நுழைவுத் தேர்வு வைப்பானா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்னடா பாவீங்களா? ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதுல பாஸ் பண்ணாதான் 10th போலாமா, 10th பாஸ் பண்ணாதான் 11th +1 போலாமா? இப்படி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா? ஸ்கூல் ஸ்டடீஸ்ல பாஸ் பண்றத சொல்லல. இத எவன் ஏத்துக்குவான்? இதை எதிர்க்க மாட்டானா? அறிவு இருக்கிறவன் எதிர்ப்பான். இவனுங்க ஏன் இதை சொல்றானுங்கன்னா, அதுல ஒண்ணு சொல்றான் பாருங்க, ரொம்ப அழகா. அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்களை 15 வயசு 16 வயசு பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றான்? நுழைவுத் தேர்வுல ஃபெயில் ஆயிட்டா ஒன்னும் இது பண்ண வேணாம். அவரவர்கள் தகப்பன் அவரவர்களுடைய அப்பாவுடைய குல தொழிலை, அவனுடைய குலத்தினுடைய தொழிலை இவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு
1,00,000 முதலிலே கொடுக்கப்படும். அந்த பணத்தின் மூலமாக அவர்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். அதற்கு பிறகும் அவர்களுக்கு தேவையான கடன் உதவியை நாங்கள் செய்ய தயாரா இருக்கோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ இந்த வேலை செய்யறவனுடைய பிள்ளை மேல படிக்க கூடாது. எல்லாரும் அவங்க வீட்டுல என்ன பண்ணா, சரி அரசாங்கம் தான் பணம் கொடுக்குது, நீங்க இதை போய் பண்ற, எதுக்குல மேல படிக்கணும் அப்படின்னு நிறுத்திடுவாங்களாம். இவனுங்களுடைய தந்திரோபதயத்தை பாருங்க இந்த அயோக்கியர்கள். இதெல்லாம் அந்த தேசிய கல்வி புதிய கல்வி திட்டத்துல வருது. அந்த புதிய கல்வி திட்டத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளினுடைய கல்வியை இடைநின்றலாக நிறுத்திவிட்டு வேறு விதமாக இவர்கள் பார்ப்பதற்கு அதை பயன்படுத்துவதுதான் இந்த தேசிய கல்வி புதிய கல்வி. இதெல்லாம் எவனும் அறிவு இருக்கிற எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே இதை நாம் எதிர்ப்பது என்பது சமூக நீதி காப்பதற்கு எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட இயக்க கொள்கை ரீதியாகவே அதை எதிர்க்கிறாரு. ஆகவே யாருமே ஒத்துக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் பற்றி சில கருத்துக்களை சொன்னார். அது ஆதாரம் இல்லாமல் அவர் சொல்கிறார், அவதூறுகள் அப்படின்னு சொல்லி உங்களை போன்றவர்கள் மற்றும் திமுகவும் முரசொலியில் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. துரைமுருகன் தெரிவித்தார், பலர் கண்டனம் தெரிவிச்சிங்க. இருந்தாலும் தொடர்ந்து பேசிட்டு தான் வராரு. எந்த சமூகத்துக்கு, அதாவது அவர் சொல்றது எந்த சமூகத்திற்கு அவர் நீதி வாங்கி தந்தார், சமூக நீதி வாங்கி தந்தாரு, நான் விவாதத்துக்கு தயார் அப்படிங்கிறார். இவனை மாதிரி மடையனை நம்ம கோபம் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீமான் எதை நோக்கி போற பிளான் தெரியுங்களா? திட்டமிட்ட சதி. இந்த திட்டமிட்ட சதிக்கு காரணம் பின்னால் இருக்கின்ற RSS கொடுக்கிற பணம், கூலி. அதை வாங்கிக்கிட்டு இவர் நோக்கம் என்ன தெரியுமா? கலவரம் வரணும், இவனை யாராவது தாக்கணும், எங்கேயாவது அடிபட்டு விழணும், அதை வச்சுக்கிட்டு பெரிய வேலை செய்யணும். அப்புறம் கருப்பு படை பாதுகாப்பாளர் ஆயிடுவார். போலீஸ், யூனியன் கவர்மெண்டினுடைய போலீஸ் பாதுகாப்பு தர இவர் நடுவில் நடந்து வருவார். இந்த அளவுக்கு பிளான் பண்ணி இந்த சதி திட்டத்துல இறங்கி இருக்கிறது சீமான். ஐயாவை உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு சிந்தனையாளர். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக போராடுகிறவர். இந்த கல்வி நிலைகள்ல நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் பள்ளிகளை திறப்பதற்கு காரணமாக இருந்தவர். காமராசர் முதல்வராக நான் வர முடியாது, எனக்கு வேணான்னு சொன்ன போது, நான் அதிகமா படிக்கலன்னு காமராசர் சொன்ன போது தந்தை பெரியார் சொன்னார், படிக்கல அப்படின்றது முக்கியம் இல்ல, அடுத்தவனை படிக்க வைக்கணும் என்பதுதான் முக்கியம். நீங்க சிஎம்மாக பொறுப்பேற்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வைத்த ஒரு தந்தை பெரியார். அது தெரியுமா இவனுக்கு, இந்த சீமான் போற மடையர்களுக்கு? அது மட்டும் இல்லைங்க, அதற்கு பிறகும் நம்முடைய இயக்கத்தின் ஆட்சி, அது முத்தமிழறிஞர் கலைஞர் கல்லூரிகளை எங்கு நோக்கினார், எங்கு திறந்தார். அதற்கு கல்வியில இலவசங்கள். இன்னைக்கு அரசு படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்ததுக்கு காரணம் பெரியார். பெரியாருடைய சிந்தனை, எல்லா கல்வியும் பற்றி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா இந்த சீமானை போன்றவர்கள் எந்த சமூகத்துக்கு செஞ்சாரு? இந்த பார், தமிழர்கள் இந்த மண்ணில் பிறந்த மக்கள் அத்தனை பேருக்கும் வாழ்வில் உயர்வதற்கு, அரசு வேலைக்கு, அது போல இடஒதுக்கீடு, அது போல கல்வி, வேலை வாய்ப்பு, எல்லாத்திலையும் பெரியாரால வந்ததுன்னு உலகம் ஒத்துக்குச்சு. உலகத்துக்கே தெரியுது. நான் வரேன், என்கிட்ட பேசுங்க, உங்ககிட்ட பேசுங்க, நான் இங்க சவால் விடுறேன், மிஸ்டர் சீமான், ஐ எம் ரெடி, கமான். எங்க பேசுவோம்? என்ன அர்த்தத்துல பேசுறேன்? பெரியாரை பற்றி பேசக்கூடிய யோக்கியதையும் தகுதியும் கூட உன்னை போன்றவர்களுக்கு கிடையாது என்பது என்னுடைய கருத்து. வேற ஒண்ணும் கிடையாது. அவர் எல்லாருக்கும் நல்லது செய்தார். இன்னும் கட்டினா பெண்கள் பற்றி, மகளிரை பற்றி அவர் தப்பா பேசினாருன்னு இந்த சீமான் எங்க பார்த்தா அசிங்கப்படுத்தி வச்சிருக்காப்லையே. பெண்கள் மாநாட்டில் தான் முதலாக பெண்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவன், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்பதிலிருந்து பெண்களுக்கு 1921 நீதி கட்சி ஆட்சியில வாக்குரிமை தருவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்த தந்தை பெரியாருக்கு மகளிரெல்லாம் அன்றைக்கு ஒன்று கூடி பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பெரியார் என்ற பட்டம் கொடுத்த மகளிரெல்லாம் இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? எல்லாரையும் இழிவாக கேவலமாக பேசுறான். அதனால பெரியாரை ஆய்வு செய்கின்ற பல்கலைக்கழகங்கள் அவருடைய கருத்துக்களை, கொள்கைகளை ஆய்வு செய்து அவருக்கு மிகப்பெரிய விருது தருகின்றன. அதெல்லாம் இவனுக்கு தெரியல. நாம என்ன சொல்ல விரும்புறோம்னா, வேண்டுமென்றே சீமான் பேசுவது என்பது தன்னை ஒரு ஹீரோ மாதிரி, தன்னை ஒரு அடையாளமாக, ஒரு விளம்பரமாக, இன்னைக்கு எல்லா காட்சியிலையும் அவர் வரார், எல்லா பேப்பர்லயும் அவர் வரார். இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அலையிறவன், வேற ஒண்ணும் கிடையாது. விளம்பர ஆசை ஒருபுறம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குவதற்கு, திராவிட இயக்கத்தை தாக்குவதற்கு இந்த இது
இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்ட்டு தேர்வு செய்ததற்காகத்தான் இந்த 420 மலை. அண்ணாமலை இவர் கூட சேர்ந்துக்கிட்டு இவரை ஆதரிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? கனெக்ஷன் லிங்க் வருது பாருங்க. ஆக இவர்களால் எதையும் செய்ய முடியாது என்றாலும் கூட இவர்களை தாக்கணும்னு ஆசை. நான் சீமானுக்கு இப்போ ஒண்ணு சொல்றேன், எச்சரிக்கையா இரு மிஸ்டர். சும்மா இந்த ஸ்டைலா அப்படியே அப்படி பேசுறா, அதுக்கு என்னாச்சு, இது எங்க வந்துச்சு, இதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன கேள்வி, இப்படி இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பவன் 4 புஸ்தகத்தை படிக்கணும், 4 விஷயம் தெரியணும். உன்ன மாதிரி இதே மாதிரிதானே ஒரு நாள் கத்துனேன், நான் மட்டும் முதல்வராக இருந்தால் இங்கிருந்து படையெடுத்து போய் தமிழீழத்தை பெற்று கொடுத்திருப்பேன், ஆனால் இவர் ஏன் செய்யவில்லை. ஒரு முதலமைச்சருக்கு என்ன பவரு, இங்க இருக்கிற போலீஸுக்கு என்ன பவர்னு கூட தெரியாத ஒரு மூடனாக அன்னைக்கு கத்துனேன். அதுக்கும் தெரியாம பாவம் சில பேர் கை கட்டினாங்க தம்பிங்க. அவங்களாம் இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. எதுக்காக சொல்றோம்னா, எதை வேணாலும் பேசுறது, நினைச்சதெல்லாம் வேகமாக பேசுவது என்று இருக்கிற சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை என்ன செய்யறேன்னா, நீ நம்பிக்கொண்டிருக்கிற RSS 5 முறை முயற்சி செய்து 6வது முறை உத்தமர் காந்தியடிகளை சுட்டது. 5 முறை முயற்சி செஞ்சா 6வது முறை தான் கோட்சே சுட்டது. கோட்சேவின் கையில இஸ்மாயில்னு பச்சை குர்த்தி, கோட்சேவை ஒருவேளை சுட்டு இருந்தால் காந்தியை சுட்டது இஸ்மாயில் முஸ்லிம் என்று சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்க செய்த தந்திரசாலிகள். அந்த தந்திரசாலிகளுக்கிட்ட தான் இப்ப நீ கூலியாளா இருக்கிற, கை கூலியா திரியிற. உனக்கு ஒரு தீங்கை அவர்களே உருவாக்கி விட்டு கூட பழியை திராவிட இயக்கத்தின் மீது போடுவதற்கு கூட அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். அதனாலதான் சொல்றோம், நீ எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இரு. நீ நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க உனக்கு வேட்டு வைக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டார்கள். வேலையை பாரு. சமூக நீதியை காப்பாற்றணும், அதற்காக மக்களை வாழ வைக்கணும், கல்வி வாழ்வுதரத்தை உயர்த்தணும். அதுக்கு போராடுறதுக்கு முயற்சி பண்ணு, வா, அதுக்காக செய்யலாம். அந்த விஷயத்துக்கு நீ சொன்னா, கருத்து சொன்னா ஏற்கலாம். அதை விட்டுட்டு இந்த தனிநபர் தாக்குதல் முதல்ல கை விட்டுட்டு மனுஷனா வெளியில வா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இதை அதிமுக புறக்கணிச்சிருக்கு, கூட்டணி கட்சியான தேமுதிகவும் புறக்கணிச்சிருக்கு. அங்கே தேர்தல் நேர்மையாக நடைபெறாது, பணம் கொலுசு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியினர் அப்படின்னு சொல்லி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. பாஜக என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்த நிலைமையில பாஜகவும் தேர்தலை புறக்கணிக்குது. தேர்தல் காலத்தில் ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி நின்னாதான் ஆளுங்கட்சியான உங்களுக்கும் நாங்கள் வெற்றி பெற்றோம் இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பிரதான அதிமுகவும் போட்டியிடல, கூட்டணி கட்சியான தேமுதிகவும் போட்டியிடல, தேசிய கட்சியான பாஜகவும் போட்டியிடல. அப்படிங்கும்போது இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, எதிர்த்து நின்று ஜெயிச்சாதான் பெருமையா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. அறிவிப்பு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது என்ற அறிவிப்பு கொடுத்த உடனே நிக்கிறதுக்கே பயந்து எல்லாரும் ஓடுறாங்கன்னு தான் இன்னைக்கு. தேர்தல் நேர்மையாக நடந்தால் நாங்க தேர்தலை சந்திக்க தயார்னு சொல்றாங்களே. யார் உன்னை நேர்மையாக நடத்த வேணாம்னு சொன்னது? உன் கையில தான் யூனியன் கவர்மெண்ட். உன்னுடைய பாஜக தான் தேர்தல் ஆணையத்துல இறங்கி வேலையை பாக்குறது. தப்பு செய்யறத நாங்க சும்மா தான் இருப்போம்னு சொல்லுவியா? நாங்க கரெக்டா இருக்கிறோம். உன்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. உன் பாஜக மூலியமா தேர்தலை ஒழுங்கா நடத்துவதற்கு நடவடிக்கை எல்லாம் யாரு வேணாம்னு சொன்னது? அதெல்லாம் காரணம் இல்ல. நிக்கிறதுக்கு எவருக்கும் இங்க யோகிதை கிடையாது. அங்க எல்லாம் பயந்து ஓடி உன்னை காட்டி என்ன காட்டி இவரை காட்டி அவரை காட்டி கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது உறுதியாக இருக்கிறதுன்னு எல்லா இடத்துலயும் தெரியுது. ஆனா இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அடுத்து வர தேர்தலுக்கு ஒரு வேலை பார்க்கிற மாதிரி திடீர்னு நாங்கள் தேர்தலில் நிற்பதாக முடிவு செய்து கொண்டோன்னு யாராவது ஒருத்தர் பிஜேபி கூட சொல்லலாம், பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு கூட சொல்லலாம். இந்த விளக்கமாக இன்னைக்கு தேர்தலில் நிக்காத கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை ஆதரிக்கலாம். இப்படி கூட சதி திட்டங்களை தீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தந்திரத்தை கூட இதுல பார்க்கலாம். அப்படியே இல்லைன்னா, நிக்கிறதுக்கு வரல அப்படின்னா 2026 தேர்தல்ல எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி முதல்வர் அவர்கள் சொன்னது போல 200 தாண்டிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை மக்கள் தீர்மானித்து மக்கள் தர இருக்கிறார்கள் என்பதை இவனுங்க ஒத்துக்கிட்டானுங்கன்னு அர்த்தம். அது அப்படிதான் பார்க்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.